தரமான சம்பவம் செய்த கருடன். 3ஆம் நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல். நடிகர் சூரி 2ஆம் முறையாக ஹீரோவாக நடித்துள்ள கருடன் திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் இருந்து நல்ல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சூரிக்கு குவிந்து வரும் பாராட்டால் அவர் எல்லையில்லா மகிழ்ச்சியில் இருக்கிறார். தற்போது கருடன் படத்தின் 3ஆம் வசூல் எவ்வளவு என்று பார்க்கலாம். இயக்குனர் துரை செந்தில் இயக்கியுள்ள கருடன் படத்தில் நடிகர் சூரி சொக்கன் என்கிற கேரக்டரில் நடித்துள்ளார். மேலும் இப்படத்தில் சசிகுமார், உன்னி முகுந்தன், ரேவதி சர்மா, ஸ்வேதா, ரோஷினி ஹரிப்பிரியன், சமுத்திரகனி, மைம் கோபி, ஆர்.வி. உதயகுமார், வடிவுக்கரசி, துஷ்யந்த், மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். தேனியில் உள்ள கோம்பை அம்மன் கோவில் நிலத்தை அபகரிக்க துடிக்கிறார் அமைச்சர் தங்கப்பாண்டி. அந்த கோவிலின் பட்டா கோவிலுக்கு சொந்தமான வங்கி லாக்கரில் உள்ளது. அதை பராமரித்து வருகிறது வடிவுக்கரசியின் குடும்பம். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சசிகுமார், உன்னி முகுந்தன் இணைப்பிரியாத நண்பர்களாக உள்ளனர். இதில் சிறுவயது முதல் சோறு போட்டு வளர்த்த உன்னி முகுந்தனுக்காக தனது உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார் சூரி. உன்னி முகுந்தனுக்கு பண கஷ்டம் வர இவர் ஒரு தவறை செய்து விடுகிறார். இது குத்து கொலை வரை சென்று சசிகுமார், உன்னி முகுந்தன் இவர்களின் நட்பில் விரிசலாக மாறிவிடுகிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கோவில் நிலத்தை அடைய திட்டம் போடுகிறார் அமைச்சர். அமைச்சருக்கு கோவிலின் பட்டா கிடைத்ததா? நண்பர்கள் சேர்ந்தார்களா? சூரி யார் பக்கம் நின்றார் என்பதுதான் கருடன் திரைப்படத்தின் மீதி கதை. விடுதலை திரைப்படத்தில் குமரேசன் கேரக்டரில் எப்படி உணர்ச்சி பொங்க நடித்திருந்தாரோ அதே போல இந்த படத்திலும் தன்னை மெருகேற்றிக் கொண்டு நடித்துள்ளார். முதல் பாதியில் வழக்கமான கதையை சென்ற இப்படம் இடைவெளிக்கு பிறகு விறுவிறுப்பு கூட்டி சூரியை மாஸ் ஆக்ஷன் தியேட்டரையே அலறவிட்டுள்ளார். சசிகுமார், உன்னி முகுந்த், சூரி என படத்தில் 3 ஹீரோக்கள் இருந்தாலும் மொத்த கதையையும் தன் தோளில் சுமந்து ஸ்கோர் செய்துள்ளார் சூரி. கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான இத்திரைப்படம் முதல் நாளில் 3.5 கோடி ரூபாயை வசூலித்த நிலையில் 2ஆம் நாளான சனிக்கிழமை 4.35 கோடி ரூபாயும், ஞாயிற்றுக்கிழமையான நேற்று 6.10 கோடி ரூபாயும் வசூலித்துள்ளதாக, இதுவரை மொத்தம் 14.45 கோடி ரூபாய்களை இந்தியா முழுவதும் கருடன் திரைப்படம் வசூலித்துள்ளதாகவும் சாக்னிக் தளம் பகிர்ந்துள்ளது. திங்கட்கிழமையான இன்று வேலை நாட்களாக இருந்தாலும் பள்ளிகள் விடுமுறை என்பதால் படத்தின் வசூல் கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.